Hi viewers, welcome to our channel Nuha Construction. Engineer Srini Mohammed. இந்த ஒரு லைன் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம ஃபைனலாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட் வாலுக்கும் ஒரு லைன் டோரி பிடிச்சி என்ன செஞ்சுருக்காங்க, பிரிக் ஒர்க்கு கலர் வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, ஆஷ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சைட்டோட 4 கார்னர், இது 1 2 3, இது ஒரு 4 கார்னர், சரிங்களா. நம்ம ரூஃப் லெவலில் நம்ம இருக்கோம், ரூஃப் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துவிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஃப்ளோர் லெவலில் இருந்து 10.25 அடி தூக்கியாச்சு. இதுக்கு முன்னாடி 10 அடி தூக்கியிருந்தோம். இன்னும் ஒரு 3 இன்ச்சு தேவைப்படும், ரூஃப் ஹைட்டு தேவைப்பட்டதுனால ஒரு கல் வச்சு எக்ஸ்ட்ரா ரைஸ் பண்ணுறோம். சரிங்களா. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த போஸ்ட்டில் இருந்து இந்த போஸ்ட் வரைக்கும் டியூப் லெவலில் என்ன செஞ்சு லெவல் கடத்தி அது என்ன செய்யணுங்க, லைன், அதாவது இந்த நூலில் ஆஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நூல் பிடிச்சிருக்கோம்ல, இதே மாதிரி அந்த போஸ்ட்டுக்கும் இந்த போஸ்ட்டுக்கும் டியூப் லெவல் கடத்தி நூல் ஆஸ் பண்ணி இந்த பிரிக் ஒர்க் ஃபுல்லாக ஆஸ் பண்ணியாச்சு. இந்த பிரிக் ஒர்க் ஃபுல்லாக ஆஸ் பண்ணியாச்சு. இது போக என்னென்னா, இடையிலையும் நம்ம டியூப் லெவல் வச்சு கரெக்டாக கலவையில் பேக் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா. கலவை வச்சு பிரிக் ஒர்க்கு ஆஸ் பண்ணிக்கிட்டோம். அதன் அடிப்படையில் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பாருங்களேன், ஒரு ஈவனாக போகுது லைன். ஸோ அந்த மாதிரி இருந்தோம். இந்த லைனும் அந்த போஸ்ட்லேருந்து அந்த 3வது லாஸ்ட் போஸ்ட்டுக்கும் அதேமாதிரி அந்த போஸ்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டுக்கு முடிச்சுட்டு இந்த சென்டரில் உள்ள வாழை நினச்சிட்டோம் ஈவனாக நம்ம நினச்சிட்டோம். இந்த மாதிரி லைன் நூல் பிடிச்சி இந்த அவுட்ருக்கு என்ன செஞ்சுருக்கோம், மட்டம் கடத்தினதுக்கு ஈவனாக வச்சு நம்ம நூல் பிடிச்சிட்டோம்னா எல்லா லெவலும் ஒரே ஈவனாக இருக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். இது எல்லோரும் ஈவனாக நம்ம சைட்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு 4 இடத்துக்கு நம்ம டியூப்ல கடத்த மாதிரி இந்த மட்டத்துக்கு நம்ம கடத்திட்டு பண்ணலாம். ஆனால் கடத்தும் போது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கடத்திக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சம் எரர், ஏதாவது வாட்டரில் டியூப் லெவல் பார்க்கும்போது ஒரு சின்னதாக வாட்டர் ட்ராப்ஸு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு, டியூப் லெவல் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு, ஏர் பபுள்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மிஸ்டேக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு காலம்லேருந்து செகண்ட் காலமுக்கும், செகண்ட் காலம்லேருந்து தேர்ட் காலமுக்கும் வந்து 12 ஃபீட் இருக்குது. இதுலேருந்து ஒரு 12 ஃபீட் இங்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கிற இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம பார்த்துட்டு வரக்கூடாது. ஒரு டியூப் லெவல் எடுத்தோமா, ஃபஸ்ட்டு அந்த அவுட்ருக்கும் இந்த அவுட்ருக்கும் பிடிச்சிடணும். இடையில நம்ம செக் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், வாட்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணப்போ என்னென்னா உங்களுக்கு ஈவன் த்ரூ த ஏரியா ஃபுல்லாக லென்த் வைஸ் நமக்கு என்ன செஞ்சிடும், ஒரு லென்த் வந்து கரெக்டாக ப்ராப்பராக லைன் வந்து நமக்கு லைன் அப் கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபுல்லாக ஒரே ஈவனாக இருக்கும் பாருங்களேன். டாப் சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே ஈவனாக இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா, இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு மட்டங்கிறது ஒன்றா ஃப்ளோரிங் நம்ம காங்கிரீட் போடும்போது ஒரு லெவலாக அடுத்து என்ன செய்வோம், நம்ம சென்ட்ரிங் ஒர்க், அதாவது பீமுக்காக சென்ட்ரிங் ஒர்க் நம்ம பண்ணுவாங்க. அடுத்த வீடியோஸில் நான் காட்டுறேன். அப்போ அதோட ஹைட், ரூஃப் ஹைட் எல்லாம் வரும்போது ஒரு ஈவனான ஒரு சர்ஃபேஸ் நமக்கு கொண்டு வந்து காங்கிரீட் போடும்போது மேல் தளமும் கரெக்டாக அமையும். நம்ம இங்கே ஒரு 2 இன்ச் டவுன் ஆகும், ஆப்போசிட்டில் எல்லாங்களும் வித்தியாசம் இருக்க போது நம்ம சென்ட்ரிங் ஒர்க் பண்ணும்போது என்ன செய்யாது, ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, ஒர்க்குகள் ஸ்டார்ட் பண்ணும்போதே முறையாக நம்ம எல்லா வேலைகளையும் சரி வர செஞ்சிட்டோம் அப்படின்னா ப்ராப்பரான ஒர்க்குகள் நமக்கு கிடைக்கும். இது போக இந்த மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா, பிரிக் ஒர்க் ஆஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நமக்கு டாப் லெவலில் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஆஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆஸ் பண்ணும்போது பாட்டமில் வந்து நமக்கு கலவையை ஆஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே என்னென்னா நூலோட டாப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணுன்னா கலவையை வச்சு கல்லை வச்சு என்ன செய்கிறாங்க, அந்த மட்டத்துக்கு லெவலாக என்ன செய்கிறாங்க கொண்டு வர்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொன்னால், இந்த அப்படியே ஃபுல்லாக ஓட விட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா, ஃபைனலாக என்ன செய்வாங்கன்னா சிமெண்ட் கலை வந்து அந்த கல்லுக்கு இடையில ஜாயிண்டில் ஃபுல்லாக பேக் பண்ணி என்ன செய்வாங்க, ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு இந்த மாதிரி சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா இது ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் பண்ண சர்ஃபேஸு. ஸோ இதில் இருந்துச்சுன்னா ஃபினிஷ் பண்ணிவிட்டு இருக்குது. இதுதான் இந்த மாதிரி லெவல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா,
ஒரு ஈவனான ஒரு ரூஃப்க்காக நம்ம தயார் செய்யும்போது தயார் செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கவனித்தா மட்டும்தான் நம்ம ரூஃபுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ப்ராப்பராக சைட்டில் வந்து ஒவ்வொரு டைம் நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், அடுத்த வேலைகளையும் கரெக்டாக கொண்டு போக முடியும். மேலும் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியும்.